சார் எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது மோட்டார். நன்றி சார். எல்லாருக்கும் இருக்கிற அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துள்ளேன். இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது சார் எல்லாம் கொஞ்சம் மைக்கை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். எல்லாரும் அவங்க மைக் மியூட் பண்ணிக்கிடுங்க எல்லாரும். கொஞ்சம் விஜய் சார் கொஞ்சம் உங்க மைக்கு கொஞ்சம் ஆன்ல இருக்கு, நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது தேனி மாவட்டத்தினுடைய முதன்மை மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடையே பேசுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம திடீர்னு சொன்னதுனால நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு கோர்ட்லயும் செக் கேஸா இருக்கட்டும், பிரைவேட் கேஸா இருக்கட்டும், நம்ம போடுற வழக்குகள்ல வாரண்ட் பெண்டிங்கிறது வந்து கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வழக்காடிகளுக்கும் ஒவ்வொரு அந்த கேஸ் ஃபைல் பண்ற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய வழக்கை வந்து முடிப்பதுல வந்து நிறைய சிரமங்களை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்குமே இது வாரண்ட் பெண்டிங் அப்படின்னு சொன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கேஸ்லயும் வாய்தாப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருந்துட்டு வருது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கேசஸ்ல, ஒரு செக் கேஸ்ல நம்ம இந்த மாதிரி வாரண்டை எப்படி நிறைவேற்றுறதுக்கு என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கலாம், அந்த வழக்குகளை முதல்ல இருந்தே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணா அந்த எதிரியினுடைய வருகையை நீதிமன்றத்துக்கு தவறாம வர வைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலாம்னு விரும்புறேன். இந்த வாரண்ட் பெண்டிங்கிறது நான் முதல் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் லிட்டிகன்ஸுக்கும் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா பண்ணால் மட்டும்தான் இந்த வாரண்டை வந்து ஒவ்வொரு வழக்குகளையும் நிறைவேற்றம் செய்ய முடியும். கோர்ட் மட்டுமே வந்து வாரண்டை போட்டு உட்காந்துட்டே இருந்தா அது ஒரு உண்மையான ஒரு ப்ரொசீஜரை நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ஆபீசருக்கு போய் சேராம அந்த பிடியாணைகள் அப்படியே வந்து தேக்க நிலையிலே தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு செக் கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்றோம். இது மேக்சிமம் வந்து போலீஸ் கேஸ் வாரண்டை பத்தி நமக்கு ஒண்ணுமே கவலை இல்லை. அது அவங்க வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு வாரண்டையும் பிடிச்சு வந்துருவாங்க. செக் கேஸ் வாரண்ட பர்டிகுலரா செக் கேஸ் வேற நம்ம போடுற பிரைவேட் கம்ப்ளைண்ட் 200 சிஆர்பிசிக்குள்ள நம்ம போடுற கேசஸ்ல உள்ள வாரண்டுகளை பிடிக்கிறத பத்தி பேசுவோம். ஒரு அக்யூஸ் வந்து அப்பியர் ஆகிறாரு, சம்மன் வாங்கிறாரு. சம்மனை வாங்கிட்டு அப்பியர் ஆகி கோர்ட்டுக்கு வரும்போதே நம்ம கோர்ட்டுகிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தருமே கோர்ட்டும் இன்சிஸ்ட் பண்ணணும், அட்வொகேட்ஸுமே நம்ம என்ன சொல்லணும்னா அந்த அக்யூஸ் கிட்ட ஒரு பாண்ட் எழுதி வாங்கலாம். 88ல வந்து கண்டிப்பா ஒரு பாண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப 88 சிஆர்பிசி நம்ம பார்ப்போம். 88 சிஆர்பிசில இப்ப என்ன சொல்றாங்க, 88ல power to take bond for appearance. When any person for whose appearance or arrest the officer proceeding in any court is empowered to issue a summons or warrant, that person is present in such court, such officer may require such person to execute a bond with or without sureties for his appearance in such court or any other court to which the case may be transferred for trial. அப்படின்னா நம்ம அந்த சம்மன்ஸ்லயே ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கேஸ்ல உள்ள சம்மன்ஸ்லயுமே நம்ம அக்யூஸுக்கு சர்வ் பண்ண போகும்போது பின்னால எழுதி அனுப்பணும். நீங்க இத்தனாம் தேதி இந்த நீதிமன்றத்துல ஆஜராகும் போது இரு ஜாமீன்தாரர்களுடன் 10,000 பிணையம் எழுதி கொடுப்பதற்கு இரு ஜாமீன்தாரர்களுடன் நீங்கள் வந்து இங்க வந்து இந்த நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மனை வந்து நம்ம இஷ்யூ பண்ணோம்னா அந்த தேதியில அந்த அக்யூஸ் வந்து அப்பியர் ஆன உடனே கோர்ட்டு கேட்கணும், நாங்க உங்களுக்கு சம்மன்லயே வந்து உங்களோட அப்பியரன்ஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வந்து பாண்ட் எழுதி கொடுக்க ஜாமீன்தார்களோட வாங்கன்னு சொல்லியிருக்கோம், நீங்க ஜாமீன்தார் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் ஜாமீன்தார் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஒரு உண்மையான ஜாமீன்தார்களா இருக்கும் பட்சம் அவரால் வந்து தலைமறைவாகிறதுக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த கோர்ட்ல இருந்து பின்னால சம்மன் வாங்கிக்கிட்டு அவர் வேற ஒரு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு, அவர் தலைமுறையாகி போறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஒரு 50% வாரண்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சரி, கோர்ட்டுக்கு வராரு,
அக்யூஸ்ட் கவுன்சில் வந்து பாண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டாங்கன்னா கோர்ட் வந்து அந்த டைமை கொடுக்கலாம். ஒருவேளை இல்லை நான் பாண்டெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 88 சிஆர்பிசி படி பாண்ட் எழுதி கொடுக்க அவர் பட்சம் என்ன பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா 2009 2 MLJ கிரிமினல் 376 2009 2 MLJ 2009 2 MLJ கிரிமினல் 376 வெங்கடேஷ் பாபு வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கும்பகோணம். அந்த வெங்கடேஷ் பாபு கேஸ்ல நம்ம ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 88 சிஆர்பிசி படி ஒரு அக்யூஸ்ட் பாண்ட் எழுதி கொடுக்க மாட்டேன் ரெஃப்யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட அன்றைய தினமே ரிமாண்ட் செய்வதற்கு கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம். அப்போ இந்த ப்ரொவிஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா 88ல அப்பியரன்ஸ் ஆன உடனே பாண்ட் எழுதி கொடுத்த மறுத்தாருன்னா ரிமாண்ட் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சாலே எல்லா அக்யூஸ்டுகளும் உடனே பாண்ட் எழுதி கொடுக்க தயாராயிருவாங்க. ஒரு கோர்ட்ல நடைமுறை வந்து கண்டிப்பா பாண்ட் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்தே அந்த கோர்ட் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லா அக்யூஸ்டுமே வரும்போதே ஜாமீன்தார் கூட்டு வரத இல்ல தேனிலையா எங்க ஊர்ல உள்ள பாஸ்டா கோர்ட் செக்கேஸ் உள்ள பாஸ்டா கோர்ட்டா இருக்கட்டும் எல்லா கோர்ட்லயும் தேனி மாவட்டத்துல நாங்க பாண்ட் எழுதி வாங்குறது வழக்கமா இருக்கு, அதனால நீங்க வந்து ஜாமீன்தார் கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வந்துருச்சுன்னா பாண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு தயார் நிலைமையில வந்துருவாங்க. அப்போ ஒண்ணு பாண்ட் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதுல கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து நம்ம உறுதிப்படுத்திடலாம். பாண்ட் எழுதி கொடுக்க மறுத்தாங்கன்னு சொன்னா நான் இப்ப சொன்னேன் 2009 2 MLJ கிரிமினல் 376 படி பாண்ட் எழுதி கொடுக்க மறுக்கிற அக்யூஸ்ட வந்து நம்ம ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரமும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இருக்கு. கோர்ட்டும் அதை ஃபாலோ பண்ணி அவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும். சரி, இப்ப அவர் வந்து அந்த பாண்டை வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். பாண்டு எழுதி கொடுத்த பிறகு அவர் அந்த கோர்ட்டு சொன்ன வாய்தா தேதிகள்ல ஆஜராகல, என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா உடனடியா அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம ஒரு மனு தாக்கல் பண்ணணும். 88 சிஆர்பிசி படி ஒரு பாண்ட் எழுதி கொடுத்த பிறகு நான் இத்தனை தேதி நீதிமன்றத்துல தவறாம ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு அவர் ஆஜராகல, அதனால இந்த நீதிமன்றம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த கோர்ட்ல உள்ள ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டோ பெஞ்சு கிளர்க்கு சொல்லி அந்த எதிரி மீது பிரிவு 229A 229A ஐபிசி படி ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்றதுக்கு அந்த கோர்ட் எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ்க்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். அப்போ அவர் வராம இருக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு கேஸ் கோர்ட்ல ஒரு செக் கேஸ் அவர் வரல அப்படின்னு சொன்னா 229A ஒரு எஃப்ஐஆர் அது வந்து நான் காக்னிசபிள், அது வந்து காக்னிசபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். 229A ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அந்த எஃப்ஐஆருக்கு தனி கேஸு, நம்மளுடைய கேஸு தனி கேஸு. அப்போ அதுலயும் அவருக்கு வந்து 1 இயர் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம கம்ப்ளைண்ட் தரப்புல வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னு சொன்னா ஒரு வழக்கு, ஒரு குற்றவியல் வழக்குல ஒரு செக் கேஸ் உள்ள அக்யூஸ்டுக்கு பாண்ட் எழுதி கொடுக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வரணும். பாண்ட் எழுதி கொடுக்கலன்னா ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல அடுத்த வாய்தா, ஒரு வாய்தா வாங்கினாங்க இல்ல அடுத்த வாய்தாலையும் தவறு பட்சம் ரிமாண்ட் பண்ணிக்கலாம். அது எழுதி கொடுத்துட்டு வரலைன்னு சொன்னா 229A ஐபிசியில அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மனுவை போட்டு அவர் மேல அதுலயும் நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இப்போ அதுவும் இல்லை, அவரை பிடிக்கணும், என்ன பண்றது, அந்த எதிரியை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், நம்ம வாரண்டை வந்து எந்த ஸ்டேஷனுக்கு இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா நான் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கும்போது செக்கேஸ் வாரண்டுகளை பொதுவா எல்லாருமே இன்வேரியபிளா நம்ம கொடுக்கறது அவசரமா ஒரு சார்பு ஆய்வாளர், அள்ளிநகரம் காவல் நிலையம்னா அள்ளிநகரம் காவல் நிலையம், இல்ல பெரியகுளம் காவல் நிலையம்னா பெரியகுளம் காவல் நிலையம் நம்ம எழுதி வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் சார்பு ஆய்வாளர் அப்படின்னா ஒரு 2-3 சார்பு ஆய்வாளருக்கு மேல இருப்பாங்க. நம்ம யாருன்னு அந்த வாரண்டை நம்ம யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத பின்னால பிக்ஸ் பண்ண முடியாம போயிடும் இந்த வாரண்டை. அதனால ஒவ்வொரு வாரண்டையும் குறிப்பிட்ட பேர்ல காவல் ஆய்வாளர், ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் காவல் ஆய்வாளரை வச்சு நிறைவேற்றுறதுக்கு வந்து நம்ம எழுதணும். ஒவ்வொரு வழக்கறிஞரும், நம்ம புகாதாருடைய வழக்கறிஞர் வந்து காவல் ஆய்வாளர் சோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எழுதி நீங்க அந்த ஸ்டெப்ஸை வந்து அந்த படியை கோர்ட்ல கட்டிட்டீங்கன்னா இந்த வாரண்டை கோர்ட் எப்படி அதை இஷ்யூ பண்ணணும்,
அதுக்கு எவ்வளவு நாட்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா அதற்கு அடுத்து வாங்க. இப்போ வாரண்ட வந்து டைம் இருக்குதா? ஒவ்வொரு நான் அவைலபிள் வாரண்டுக்கும் இவ்வளவு நாள்ல வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி டைம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னா, வாரண்டுக்கெல்லாம் நமக்கு வந்து சிஆர்பிசில டைம் லிமிட்டே ஒண்ணுமே கொடுக்கல. ஃபார்ம் ஆஃப் வாரண்ட்னா என்னன்னு 70ல இருந்து நமக்கு வந்து சிஆர்பிசில செக்ஷன் 70ல இருந்து வாரண்ட் ப்ரொசீஜர் வந்து ஆரம்பிக்கும். ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்ட் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் எல்லா அக்யூஸ்ட் அதை ரீகால் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு வாரண்ட்டுமே நிலுவையில் இருக்கக்கூடிய வாரண்டுகள் தான். அப்போ இந்த சூழ்நிலையில என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். 30 days தான் ஒரு வாரண்டுக்கு. நம்மலாம் முன்னால பாத்தீங்கன்னா ஒரு வாரண்ட் நான் பெயிலபிள் வாரண்ட் எழுதியாச்சுன்னா 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் ஒரு வாரண்ட் பெண்டிங்னே அப்படி இருக்கும். அந்த வாரண்ட் திரும்பி வராது. அது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அது யார் கையில இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அந்த வாரண்ட்டுகளை வந்து சில நேர்வுகள்ல தவறா பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னா, நம்ம புகாதாரர் வழக்கறிஞர் வந்து புகாதாரரோட போய் காவல் நிலையத்துல ஒவ்வொரு முறையும் வேண்டுகோள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். இல்ல நாங்க கோர்ட்ல ஒரு வாரண்ட் வாங்கியிருக்கோம், நீங்க அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கோயில்ல ஒரு டியூட்டி இருக்கு, இல்ல இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து முன்னால இருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம அங்க வந்து போகவே கூடாது. ஒரு வாரண்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, நம்ம இருந்த இடத்துலயே நம்ம கோர்ட்ல நம்ம இருந்த சேர்ல உட்கார்ந்துகிட்டே ஒரு வாரண்ட்டை வந்து நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க முடியும். காவல் ஆய்வாளர்னு நம்ம படி கட்டிடுறோம். படி கட்டினோடனே கோர்ட் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு கோர்ட்டுடைய இது வந்தது. கோர்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம வந்துடுறோம். 30 நாள் தான் வாரண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஹைகோர்ட்டுமே சொல்லியிருக்காங்க. அது எந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, விஜிகே செந்தில்நாதன் வெர்சஸ் டிஜிபி தமிழ்நாடு. விஜிகே செந்தில்நாதன் வெர்சஸ் டிஜிபி தமிழ்நாடு 2010 1 MLJ 891. 2010 1 MLJ 891. இதுல என்ன சொல்றாங்க, magistrate may fix a time limit of 30 days for the enforcing agency to come forward either with execution or a status report அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 30 நாள் டைம் அந்த வாரண்ட்ல காவல் ஆய்வாளருக்கு எழுதுறோம். இந்த நபரை இதில் கண்ட பிடியாணையின் பேரில் இத்தனாம் தேதி 30 நாட்கள் கழித்து அவரை நிறைவேற்றம் செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இல்லைன்னா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அந்த வாரண்டை நீங்க யாருக்கு நிறைவேற்ற கொடுத்துருக்கீங்க, இந்த வாரண்டினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத குறித்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கோர்ட்ல 30 days முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து ஒன்று ஃபைல் பண்ணும். அப்ப அன்னைக்கு வாய்தாக்கு நம்ம போறோம். 30 days முடிஞ்சிருச்சு. சம்பந்தப்பட்ட போலீஸ் வந்து வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணவும் இல்லை, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்க வராங்களான்னு பார்க்கணும். அந்த கேஸை நம்ம பாஸ்ஓவர் பண்ணி வைக்கணும். பாஸ்ஓவர் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், 2010 1 MLJ 891 படி ஒரு 30 நாள்ல வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணவும் இல்லை, அந்த போலீஸ் ஆபீசர் வந்து இந்த கோர்ட்டு உத்தரவுப்படி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணல, அதனால இந்த கோர்ட் வந்து அந்த காவல் ஆய்வாளர் அப்பியரன்ஸ் ஆக சொல்லி இந்த வாரண்டோட நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி கோர்ட்டுக்கு தெரிவிங்கன்னு சொல்லி இஷ்யூ பண்ணி ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டும் ஒவ்வொரு ஜட்ஜும் 30 நாட்கள் முடிஞ்ச அந்த வாய்தா தேதியில அந்த கட்டை எடுக்கும்போது, சரி இல்ல வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா, இல்ல சம்பந்தப்பட்ட போலீஸை கூப்பிடணும். ஆனா நமக்கு அந்த செக் கேசஸ் கோர்ட் எஃப்டிசி கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸே வரமாட்டாங்க, அங்க நம்ம தான் இருப்போம். அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், நம்ம உடனடியா சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளருக்கு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி இந்த எஸ்டிசி இல்லை இந்த சிசி வழக்குல இந்த எதிரியை வந்து 30 நாட்கள்ல இந்த நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு தபால் அனுப்பியிருந்தோம், அந்த வாரண்டோட சேர்த்து அனுப்பியிருந்தோம். தேதி முடிஞ்சு போச்சு, நீங்க இந்த வாரண்டையும் பிடிக்கல, அந்த வாரண்டுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இந்த கோர்ட்டுக்கு வந்து நீங்க தெரிவிக்கல, அதனால ஒரு 15 நாள் டைம் கொடுக்கலாம் அந்த கோர்ட்டு. இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க இந்த வாரண்டை வந்து நிறைவேற்றிட்டோம், அப்படி இல்லை அதோடைய நிலை என்ன, அந்த எதிரி எங்க இருக்கிறாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம், இல்ல அவர் ஒரு வெளிநாடு போயிருக்காரு வந்துருவாரு, வெளியூர் போயிருக்காரு வந்துருவாருங்கிற ஒரு ரீசன் குறிப்பிட்டு
கோர்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபைல் பண்றதுல மேக்சிமம் வந்து அப்படி பண்றதே கிடையாது. ஏன்னா நம்ம போகல, நம்ம போய் இந்த வாரண்டை கொஞ்சம் பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லல. என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாரும் அந்த வாரண்டை வந்து பிரைவேட் வாரண்டு அவங்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பாத்தீங்கன்னா பிரைவேட் வாரண்டு, போலீஸ் வாரண்டுன்னு 2 பிரிச்சு வச்சிருப்பாங்க. போலீஸ் வாரண்டையே பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் இதை வந்து பிரைவேட் வாரண்டுன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து வந்தவொடனே எடுத்து ஒரு வாரமா வச்சிருவாங்க. அது அப்படி கிடையாது. சிஆர்பிசி படி வாரண்டுங்கிறது 2 வகை தான். ஒன்று பெயிலபிள் வாரண்டு, இன்னொன்று நான் பெயிலபிள் வாரண்ட். இந்த நான் பெயிலபிள் வாரண்டை நீங்க ஏன் பிடிக்கலன்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம ஒரு மனுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம வந்து தயார் நிலைமையில இருக்கணும். ஒரே மனு, இவர் வந்து இந்த கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி இந்த வாரண்டை நிறைவேற்றம் பண்ணல, இந்த கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி அவர் அந்த வாரண்டுடைய நிலை என்ன என்பது குறித்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுமே வந்து ஃபைல் பண்ணல. அதனால இந்த கோர்ட்டோட உத்தரவை வந்து காவல் ஆய்வாளர் மீறியமைக்காக அவர் மேல செக்ஷன் 21(2)44 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை வந்து எல்லாருமே கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா ஒரு 2-3 வழக்குகள்ல இந்த மாதிரி ஒரு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டோம்னா, நாங்க வாரண்டை கொடுத்தோம், நீங்க அந்த வாரண்டை பிடிக்கல, அது ஏன் நிலுவையில் இருக்கணும் இந்த கோர்ட்ல வந்து சொல்லல, அதனால இந்த கோர்ட்டினுடைய உத்தரவை நீங்க மீறினதுக்காண்டி, ஏன்னா செக்ஷன் 21 தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? டியூட்டி ஆஃப் போலீஸ் ஆபீசர். ஒரு போலீஸ் ஆபீசருடைய டியூட்டி என்ன? லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க, சரி. அதே போல ஒரு கோர்ட் இஷ்யூ பண்ற ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் அதை வந்து ஸ்பீடா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து ஈச் அண்ட் எவ்ரி போலீஸ் ஆபீசருக்கு உண்டு. இதுதான் செக்ஷன் 21 ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். செக்ஷன் 21 படி செயல்படலைன்னு சொன்னா அப்ப கோர்ட் உத்தரவை மீறிட்டாரு. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணல, நம்ம ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டரும் அனுப்பிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கும் வரல. உடனே இந்த சோகாஸ் நோட்டீஸ் இத்தனாம் தேதி நீங்க நீதிமன்றத்துல ஆஜராகி இதுக்கு விளக்கம் கொடுங்க, நீங்க ஏன் இந்த பிடியாணியை பிடிக்கலன்னு சொல்லி கோர்ட் அவருக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சுன்னா அந்த எதிரி எங்க இருந்தாலும் வாரண்ட்ல பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்க மேல பிற நாளைக்கு 21 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் படி நடவடிக்கை வந்துரும்னு உடனடியாக அவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றம் பண்ணதுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வரலையா, அவர் கொடுத்துற ரீசன் சரியில்லையா, ஜட்ஜு கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணணும். கோர்ட்டுடைய ஆர்டரை ஒபே பண்ணதுனால நமக்கு இவ்வளவு வாரண்ட் பெண்டிங்ல இருக்கு. இந்த போலீஸ் தான் அவங்கள வந்து பிடிக்கணும். அதனால நீங்க உங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா செக்ஷன் 21(2)44 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் கீழே அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 போலீஸ் ஆபீசர் மேலேயாவது வாரண்டை பிடிக்காத போலீஸை நவீனக்கு எடுக்க ஆரம்பிச்சோம்னா மாவட்டம் முழுக்க தெரிஞ்சிடும். இந்த கோர்ட்ல இருந்தா வாரண்ட் வருதா, உடனடியா போய் பிடிக்கணும், இந்த வழக்குகளை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை, அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு டியூட்டி கான்சியஸை நம்ம அவங்க மத்தியில கொண்டு வரணும்னா எல்லாரும் இந்த காசோலை மோசடி வழக்குகளா இருக்கட்டும், பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், ஆஜராகக்கூடிய புகாதாரருக்கு ஆஜராகக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களும் செக்ஷன் 88 கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பாண்ட் எழுதி கொடுக்க வைக்கணும். 88 இல்லைன்னு சொன்னா வாரண்டுக்கு ப்ராசஸ் கேட்ல இருந்து 21(44) டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்டை வந்து நிறைவேற்றுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரி, லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்ல, தேனியில இருந்து மதுரையில் உள்ள ஒரு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுவும் பாருங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சார்பு ஆய்வாளர் தேனி, அக்யூஸ்ட் இருக்கிறது மதுரையில, ஆனா நம்ம அந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணது யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம், சார்பு ஆய்வாளர் தேனி. இவர் எப்படி போவாரு, அங்க மதுரையில போய் பிடிக்கிறதுக்கு எப்படியா உள்ளூர்ல கொடுக்குற வாரண்டுகளையே பாதி நேரம் பிடிக்க மாட்டாங்க. இனி மதுரையில் உள்ள வாரண்டை இவர் எப்படி போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு? அப்ப இந்த சூழ்நிலைகள்ல அதுலதான் நம்ம வந்து யோசிச்சு செயல்படணும். ஒவ்வொரு வாரண்ட் ப்ராசஸ் கட்டும் போதுமே நம்ம என்ன செய்யணும்னா அது அவுட் சைட் ஜூரிஸ்டிக்ஷனுடைய வாரண்டா இருந்தா செக்ஷன் 78 சிஆர்பிசியை ஃபாலோ பண்ண சொல்லணும். 78ம் 79ம் அவுட் சைடுக்கு ஒரு நான் பெயிலபிள் வாரண்டை கொடுக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், ஒரு எஸ்பிக்கோ அப்படி இல்லைன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிட்டி கமிஷனருக்கோ தான் அந்த வாரண்டை வந்து நம்ம அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி இருக்கிற வாரண்டுகளை யாருக்கு அனுப்பணுங்கிற நடைமுறை வந்து செக்ஷன் 78 சிஆர்பிசிலும் 79 சிஆர்பிசிலும் சொல்றாங்க. இப்ப அதுபடி ப்ராசஸ்ல நம்ம எழுதி கொடுத்துறோம். ப்ராசஸ்ல யாருக்கு, இவர் இந்த எதிரி நமது அதிகார வரம்பை தாண்டி மதுரை அதிகார வரம்பில் இருப்பதால் இதை வந்து மதுரை காவல் கண்காணிப்பாளரை வைத்தோ
மதுரை மாநகர காவல் ஆணையரை வைத்தோ நிறைவேற்றம் செய்யணும்னு கரெக்டா மென்ஷன் பண்ணி கொடுத்து அதுக்கடுத்து நம்மளுடைய ப்ரொசீஜர் 30 நாள் கழிச்சு வாரண்ட் வருதா இல்லைன்னா அவருக்கு ஒரு லெட்டர் இப்படி நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு உயர்ந்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த பொறுப்பை சுமத்தியாச்சுன்னா கூடிய விரைவில் அந்த நீதிமன்றம் வந்து அந்த நீதிமன்றத்திலிருந்து வந்த வாரண்டா செக்கேஸ் வாரண்ட் வந்து பிரிக்காதீங்க, பிரைவேட் வாரண்ட் கவர்மெண்ட் வாரண்ட்னு யாருமே பிரிக்க கூடாது, இதை நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்துடும். செக்கேசஸ்ல வாரண்ட் பெண்டிங் என்கிறதே கொஞ்சமே இருக்காது. இதை பயன்படுத்தி தான் 324 வாரண்ட் பெண்டிங் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தேன். 324 வாரண்ட் கேசஸ். ஆனா இது கொஞ்சம் இந்த நம்ம சொல்ற நடைமுறைகள் எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா 3 or 4 months தான் ஆகும். 4 months ஆகும் கரெக்டா. ஒரு கோர்ட்டு ஒரு கேஸுக்கே 4 monthsனா அதோட இணைந்து இன்னொரு 10-20 வழக்குகள்ல 20 கேஸ்ல நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதை சுத்தி உள்ள மாவட்டங்கள்ல அந்த கோர்ட்டை பத்தி தெரிய ஆரம்பிச்சு. இந்த கோர்ட் வாரண்டா இது எடுக்கலைன்னா நம்ம மேல நடவடிக்கை வந்துடும், எங்க இருந்தாலும் தேடி பிடிங்கன்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. யாருமே எவைட் பண்ணவே முடியாது. 324 வாரண்ட 82 வாரண்டா கொண்டு வந்துட்டோம் நாங்க. அந்த 82 பேருமே ஒரு சிலர் இறந்தவங்க, ஒரு சிலர் எங்க இருக்கிறாங்கன்னே மேன் மிஸ்ஸிங் ஆனவங்க, வெளிநாடு போனவங்க, இவங்களை மட்டும்தான் பிடிக்க முடியாது தவிர உள்ளூர்ல இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆளா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் சர்வன்ஸ்ல இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம சொன்ன நடைமுறைகளின் படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதனுடைய முக்கிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அட்வொகேட் நம்ம தான். ஒவ்வொரு வாய்தாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். கட்சிக்கார்ட்ட சொல்லணும், இந்த நடைமுறை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ப்ராசஸ் கட்டியிருக்கு, இது போய்கிட்டு இருக்குது. 4 months கரெக்டா, ஒரு மாசம் வாரண்டுக்கு 15 நாள் மீதி ஒரு டைம் நீங்க ஏன் இந்த வாரண்டை பிடிக்கல கோர்ட்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்றது. அதுக்கடுத்து நேரா சோகாஸ் நோட்டீஸ் ஒரு 15 நாள், 2 மாசம் முடிஞ்சு போச்சு. இந்த சோகாஸ் நோட்டீஸ் முடிஞ்ச உடனே எனக்கு கண்டிப்பா கோர்ட்ல அப்பியர் ஆக தீவார். அந்த எதிரியோட வந்துடுவார். என்னுடைய சொந்த அனுபவம் என்னன்னா, வேற மாவட்டங்கள்ல வாரண்டுகளை பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். வேற மாவட்டங்கள்ல இருக்கிற வாரண்டை பிடிக்கிறது நம்ம லோக்கல்ல வாரண்டை விட தூரமா எவ்வளவு ஊர்ல இருந்தாலும் இந்த மெத்தடுகளை ஃபாலோ பண்ணி நம்மளால ஈஸியா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு கைட்லைன் இருக்கு. நான் பெயிலபிள் வாரண்டை வந்து என்னெல்லாம் பண்ணணும், கோர்ட் என்ன பண்ணணும், அட்வொகேட்ஸ் என்ன பண்ணணும், போலீஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அது என்ன இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2012 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 64 சுப்ரீம் கோர்ட். அதான் இந்த ரகுவன்ஸ் தவான் சந்த் பாசிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அது 2012 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 64 சுப்ரீம் கோர்ட். அது கிரிமினல். அது இதுல வந்து கோர்ட்டுக்கு என்னென்ன செய்யணும்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், 30 நாள் கழிச்சு அதோடைய ரிமார்க்ஸ் எழுதணும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கேட்கணும் அப்படின்னு. போலீஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் வாரண்ட் ரிசீவ்டு ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த வாரண்ட்களை எப்படி நிறைவேற்றி கோர்ட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த 2012 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா செக் கேசஸ்லயும் பிரைவேட் கேசஸ்லயும் உள்ள வாரண்ட்களை நம்மளால வந்து ரொம்ப வேகமா வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த 3 கேஸ்ல மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. டைம் பிக்சேஷனுக்கு நான் என்ன சொன்னேன், 2010 1 MLJ 891 சொன்னேன், பிஜிகே செந்தில்நாதன். அதே மாதிரி 2009 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 246 அது ஒரு ரூலிங் சொல்லியிருக்கேன். ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் எ பாண்ட் அண்டர் செக்ஷன் 88 சிஆர்பிசிக்கு 2009 2 MLJ கிரிமினல் 376 சொன்னேன். கைட்லைன்ஸுக்கு 2012 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 64 சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன். இந்த 4 ரூலிங்கையும் கையில் எடுத்து வச்சுட்டு ப்ராசஸ் கட்டி ஒரு கோர்ட்ல நம்ம வந்து முறையா ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னு சொன்னா நம்மளுடைய கேஸ் எந்த வழக்கா இருந்தாலும் சரி, காசோலை மோசடி வழக்குல அந்த எதிரி எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளால பிடிச்சு வர முடியும். இதுதான் இன்னைக்கு கிரிமினல் சைட்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தடை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்தது. இப்போ இதை முடிச்சுக்கிடுவோம். இதை முடிச்சுட்டு சிவில்ல போய் செக்ஷன் 80 நோட்டீஸ்னா என்ன, எப்பெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும், செக்ஷன் 80 அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்பீல் உண்டா, யாருக்கு எதிராலாம் செக்ஷன் 80 நோட்டீஸ் வந்து நம்ம அனுப்பணும், யாருக்கு எதிராலாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை,
அப்பா அனுப்பின செக்ஷன் 80 நோட்டீஸ் படி மகன் வந்து வழக்கு போட முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப ஒரு ஸ்லைட் ஷோவாவே ஒவ்வொரு ஸ்லைடா உங்களுக்கு வந்து அதை காட்ட சொல்றோம். அதை பாருங்க. அதுல நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த ரூலிங்குகள் உங்களுக்கு எது தேவையானதோ அதெல்லாம் குறிச்சுக்கோங்க. இதுல பிடிஎஃப் ஃபார்மேட்டாவும் நாங்க வச்சிருக்கோம். நம்ம இதை வந்து சர்க்குலேட் பண்ண முடியுமா சார்? நம்ம இதை வந்து நம்ம சர்க்குலேட் பண்ண சொல்லிடுவோம் எல்லாருக்கும். இதை மொத்தம் ஒரு 58 ஸ்லைடு இருக்கு. இதுல எவ்வளோத்தையும் ஃபுல்லா முடிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். எல்லா ஸ்லைடையும் ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா பாதிலேயே நம்ம முடிச்சுட்டு முக்கியமான ஸ்லைட்ஸை மட்டும் நம்ம அட்வொகேட்ஸா இருந்து நம்ம கேஸ் போடும்போது நம்ம என்ன செய்யணும், அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா அவரு என்ன பண்றது, நெக்லிஜென்ஸ் டாக்டரோட நெக்லிஜென்ஸ் இருந்தா அவருக்கு எப்படி பண்றதுங்கிறது ஒவ்வொரு ஸ்லைட்ஸா பார்ப்போம். நீங்க அதை வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிடுங்க. இது கிரிமினல் செஷன் முடிஞ்சது. இனிமேலுக்கு நம்ம சிவில் செஷன் போவோம். இல்ல யாராவது இந்த கிரிமினல் செஷன்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சார்? இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் சார். யாராவது சொல்லுங்க, இந்த செஷன் எப்படி இருந்துன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். நோ டவுட்ஸ் கோட்டார். இல்ல அது எப்படி இருந்தது, இதை ஃபாலோ பண்ணுவோமா, ஃபாலோ பண்ண முடியுமா, இதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும்னா கோர்ட்டு தானே கொடுக்கணும், நாங்க போய் கோர்ட்ல எப்படி இந்த போலீஸ்க்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல முடியும்னு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சார்? இல்ல கோட்டார். நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோமா? யாராவது இதுபடி நான் ஃபாலோ பண்றோம் ஒரு உத்தரவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அனுபவம் உண்டா சார்? இல்ல கோட்டார், இதுவரையும் இந்த அளவுக்கு டீட்டெயிலா யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி இல்லை. இது இப்ப இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம வாரண்ட பிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமா, இல்ல இது வந்து தேவையில்லாத நடைமுறைகள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? யாராவது சொன்னீங்கன்னா பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் வாஞ்சிநாதன் சார் பேசுறீங்களா? ஆமா கோட்டார். சொல்லுங்க கோட்டார். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து இதுவரையும் முன்னாடி யங் அட்வொகேட்ஸ் எங்களுக்கு இதுவரையும் தெரியாதுன்னு கோட்டார். ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் தான் தெரியும், ஒரு சிலது தெரியாது. இன்னைக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்டதுல இனிமேல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஆமா சார், வேற ஒண்ணு நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்ல 2 ப்ரொவிஷன் தெரிஞ்சுக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 4 டைரக்ஷன் இருக்கு. நமக்கு சிஆர்பிசில உள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை போய் நம்மளுடைய உரிமையில ஆர்கியூ பண்ணி கேட்டு வாங்க யாருமே நாங்க நீங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி அப்படின்னு கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்க வரும்போது நாங்க யாரும் அதை வேண்டாம்னு சொன்னதில்லை, நாங்க உத்தரவு மறுத்ததும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்ல செக்ஷன் 21 44மே வந்து இன்னைக்கு தான் கூட தெரிஞ்சுக்கணும். So we செக்ஷன் 21 செக்ஷன் 21 ரெட் வித் 44 ரெட் வித் 44 ஏன்னா 21 படி அவர் செயலாற்றலைன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. 44ல 1 இயர் பனிஷ்மெண்ட் இருக்கு. கோர்ட்டோட உத்தரவை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அவருக்கு 1 இயர் பனிஷ்மெண்ட் ஆயிரும். ஆமா, அது அப்படி ஒரு அவர் மேல தலையில தூக்கி ஒரு பாரத்தை வச்சோம்னா எங்க பிடிக்காம இருப்பாரு, அவன் எங்க இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. செக்ஷன் 80 போலாமா? சிவில் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். செக்ஷன் 80 வாங்க. போலாமா? தக்காயிச்சா செக்ஷன் 80 சிபிசி ப்ரொவிஷன்லாம் வாசிக்க வேண்டியதில்லை. ஒரு நோட்டீஸ் இங்க பாருங்க, இப்ப நம்மகிட்ட இருக்குது ரிக்வயர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ் என்னெல்லாம் இருக்கணும். ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 80 இஸ் மேண்டேட்டரி. Failure to serve a notice complying with the requirements of the statute will entail dismissal of the suit. ஒரு செக்ஷன் 80 நோட்டீஸ் அனுப்பலைன்னா அந்த சூட்டு நிக்கிறதுல நமக்கு தெரியும். நோட்டீஸ்ல என்னெல்லாம் இருக்கணும், ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்து ஒரு செக்ஷன் 80 நோட்டீஸ்ல இருக்குங்கிறதுனால அதை ஒரு ஃபேக்டர்னு சொல்லி நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒரு இன்சிடென்டல் டிஃபெக்ட் இருக்கு, அந்த எரர் இருக்கு, இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அந்த ஒவ்வொரு கோர்ட்டும் அந்த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ் என்ன இருக்குது, காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த சூட் வந்து தெளிவாக சொல்லியிருக்குமா, டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, நேமு, பிளைண்டிப்போட பேரு எல்லாம் கரெக்டா இருக்குதா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் வந்திருக்குதா, அந்த நோட்டீஸ் வந்து ரைட்டிங்ல இருக்குதா, என்ன பண்ணணும்,
இது வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 2 months ஆஃப்டர் த எக்ஸ்பிரேஷன் ஆஃப் த டைம் 2 monthsக்கு அடுத்து இருக்குதா அப்படிங்கிற இந்த விஷயங்களை மட்டும் பார்த்தா போதும். சின்ன சின்ன தவறுகள் அந்த நோட்டீஸ்ல இருக்குன்னு சொல்லி யாரும் அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல ஒன்று சொல்லியிருக்கேன். 9064 SCR 945 இல்லை AR 9065 சுப்ரீம் கோர்ட் 11 அது அந்த AB வெர்சஸ் GV சூரிய நாராயண காரு அப்படிங்கிறது தான். இது நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு நோட்டீஸ்ல என்னென்னலாம் இருக்கணும், அந்த நோட்டீஸ்ல என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தும் அந்த ஒரு சின்ன 3வது ஸ்லைடு தாங்க. ஸ்லைடு வாங்க. அதுக்கு அடுத்து வாங்க. அதுக்கு அடுத்து வாங்க. இதுதான் ரெக்யர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ்க்கு ஒரு 3 ரூலிங் வந்து கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு நோட்டீஸ்ல என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த நோட்டீஸ் தான் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேலிட் நோட்டீஸ். ஒரு செக்ஷன் 80 நோட்டீஸ் வந்து இந்த படிவத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் முன்ன சொன்ன மாதிரி பேரு இதெல்லாம் இருக்கணும். காஸ் ஆஃப் ஆக்ஷன், அது ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். என்ன ரிலீஃப் கேட்கறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சபிஷியன்ட் பர்டிகுலர்ஸோட இருந்தா போதும். அதுக்கு தான் இந்த AR 9069 சுப்ரீம் கோர்ட். அதுக்கு எடுத்து வாங்க சார். AR 9069 சுப்ரீம் கோர்ட் 1256 BR சின்ஹா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது ஆஃப்டர் 2 மாசம் கழிச்சு அதை இது பண்ணியிருக்காங்களா, போட்டிருக்காங்களா, அது நோட்டீஸ் வந்து ரைட்டிங்ல இருக்குதான்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வாங்க சார். டிஸ்பென்ஸ் நோட்டீஸ் வந்து பிளைன்ல அந்த விவரங்களை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்குரியதான் இது. அப்ளிகேஷன் டு டிஸ்பென்ஸ் வித் நோட்டீஸ். யாரு அப்ளிகேஷன் வித் டிஸ்பென்ஸ் வித் நோட்டீஸ் மென்ஷன் இன் பிளைன் கவர்மெண்ட்ஸ் அதை வந்து அலோவ் பண்ணணுங்கிறதுக்குரியதான் இது. முதல் இதனுடைய இந்த ஒரு ஃபார்மாலிட்டி எப்படி இருக்கணும், ஒரு கண்டென்ட் எப்படி இருக்கணும், அதோட ரெக்யர்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு போயிடுவோம். 6 நாட் மென்ஷன். அதுக்கு அடுத்து வாங்க சார். SAR வாங்க. 2007 SAR 273 என்னாச்சு? சார் அந்த கொஞ்சம் பிரசன்டேஷனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க சார். கொஞ்சம் பாக்குறது இங்க எங்களுக்கு அந்த ஸ்லைடு கரெக்டா வர மாட்டேங்குது. ஆன் ஹோல்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. பிரபாகரன் நாயன் சார். இப்ப 2019 SAR இல்ல, 2007 SAR. இன்னும் வாங்க. அடுத்து வாங்க. இல்ல அடுத்து 6 இதுக்கு முன்னால 2007 SAR 273 grant of leave refused. Open to superior court to grant leave when leave received refused. ஒரு செக்ஷன் 80 நோட்டீஸை வந்து டிஸ்பென்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து இதுல அர்ஜென்சி இல்லை, நோ கொஸ்டின் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அதுல அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை ஏதாவது டிஸ்யூஸ் பண்ணிட்டா சுப்பீரியர் கோர்ட்டு கூட அதை வந்து அந்த செக்ஷன் 80 நோட்டீஸை டிஸ்பென்ஸ் பண்ணி அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த 2007 SAR 273. அடுத்து வாங்க சார். இந்த லீவ் ஆஃப் கோர்ட் வந்து ஒரு கண்டிஷன் பிரசிடென்டா இருக்கணும். கண்டிப்பா வந்து செக்ஷன் 80 கிளாஸ் 2ல வந்து டிஸ்பென்ஸ் பெட்டிஷன் போட்ட பிறகுதான் அந்த சூட்டை நம்ம ஃபைலுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 2006 9 ஸ்கேலு 520 இது. அதுல அதுக்கு எடுத்து வாங்க. இப்போ அந்த 80 சப் கிளாஸ் நோட்டீஸ்ல என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு கோர்ட்ல போடும்போது டிஸ்பென்ஷன் மட்டும்தான் எழுதுவோம், வேற எதுவுமே எழுத மாட்டோம். ஆனா அப்படி செப்பரேட் ஆர்டர், எக்ஸ்பிரஸ் ஆர்டர் அதெல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஃபார்மல் ஆர்டர் வந்து இருக்கணும். ஒவ்வொரு கோர்ட்டுமே அதுல வந்து ஒரு மைண்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யணும், செக்ஷன் 80 நோட்டீஸ் வந்து
உரிய டைமுக்குள்ள கொடுத்துருக்காங்களா, இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு சின்ன சொல்ல வைப்பேன். ஒரு விஷயம் வந்து அரசு செஞ்சு கொடுக்க முடியும், கவர்மெண்ட் அபிஷியலால முடியும், ஆனா அவங்க செய்யல அப்படின்னு சொன்னாதான் பிரச்சனையே உருவாகணும். அதுக்காண்டிதான் இந்த 80 நோட்டீஸே நம்ம முன்னாலேயே இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பின அப்புறம் அந்த பிரச்சனையை அவங்க கவர்மெண்ட்டே தீர்த்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு சூட்டே நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி கவர்மெண்ட் அபிஷியல் வந்து லெத்தாஜிக்கா இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு பொதுமக்களோட ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த இது இருக்குது. பின்னால வர்ற ரூலிங் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, எரரிங் ஆபீசர் யாரெல்லாம் செக்ஷன் 80 நோட்டீஸை வாங்கிட்டு உரிய பதில் கொடுக்காம அதன் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்து இந்த ரூலிங் இருக்கு. பின்னால போக ஒன்னொன்னா பார்ப்போம். இது இந்த ஃபார்மு ரெக்குயர்மெண்ட்ஸ் இது இருக்கிறது மட்டும் ஓரளவுக்கு இருக்கும். இது நம்ம தேவைன்னா படிச்சுக்கலாம், அதுக்கு ஒரு டீட்டெயில் ஆர்டர் தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு AR 2002 கல்கத்தா 11. அதுக்கடுத்து வாங்க சார். Recovery of person dismissed for want of notice, parties allowed to contest suit by adducing evidence. Though statutory notice was not given by allowing parties to contest suit on merits, court should not have dismissed the suit for want of notice. நோட்டீஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி மட்டுமே ஒரு கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2009 5 MLJ 935 அதை கொடுத்துருக்கோம். இந்த ரூலிங் வந்து நம்ம கொடுத்தது அதனால தான் கொடுத்துருக்கோம். நோட்டீஸ் இல்லைனாலும் அதை வந்து கோர்ட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கடுத்து வாங்க. ப்ரேயர் நோட்டீஸ் ஏன் இந்த நான் இப்போ சொன்னதுதான் பதில் வந்து எப்படி கவர்மெண்ட் அபிஷியல் வந்து ஒரு வேல்யூ ரிப்ளை கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு ஃபைட்டிங் டெண்டன்சியோட பொதுமக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு த கோர்ட் should award heavy cost against government if no replies or evasive replies are given to despite nomination. இந்த மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வாங்க சார். Appropriate action should be taken against nominated officer. Salem Advocate Bar Association versus Union of India, AR 2005 Supreme Court 3353 3365 இருக்குது. அந்த செக்ஷன் 80 நோட்டீஸுக்கு ஒழுங்கா ப்ராப்பரா பதில் சொல்லாதவங்க மேலாம் என்னென்ன செய்யணும்னு இந்த நம்ம சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் கேஸை படிச்சோம்னு சொன்னா, இந்த செக்ஷன் 80 நோட்டீஸ் மட்டும் இல்லை, ஒரு சிபிசில இருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பாதி அமெண்ட்மெண்ட் வந்து இந்த கேஸ்ல இருந்து வந்ததுதான். இது ஏன் இதை ஒரு முழுமையா நம்ம படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த செக்ஷன் 80க்கு மட்டும் எடுக்கிறதுனால அந்த ஒரு பேஜை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கலாம். அது AR 2005 சுப்ரீம் கோர்ட் 3353 குறிச்சுக்கோங்க. அடுத்து வாங்க சார். எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப several plaintiffs இருக்கிறாங்க. Where there are 2 plaintiffs, notice by one is not sufficient. Notice within the meaning of section 80. Suit as a whole is bad. எவ்வளவு வாதிகள் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஒருத்தர் மட்டும் கொடுத்தா போதாது அப்படிங்கிறது தான் இந்த செவரல் பிளைண்டிப்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். அது AR 9035 மெட்ராஸ் 389 நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு. அதுல வேற ரூலிங்கும் அதுல வந்து எந்தெந்த ஹைகோர்ட்டுக்குள்ளதோ அதை கோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து several dependents இருக்கு. One of being the government of a public officer, no notice under this section is given. The whole suit is not bad, but bad only in respect of government or the public officer. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரதிவாதிகள் இருக்காங்க. நிறைய பிரதிவாதிகள்ல ஒரு பிரதிவாதி கவர்மெண்ட் பார்ட்டியா இருக்கு. செக்ஷன் 80 நோட்டீஸ் கொடுக்கல. செக்ஷன் 80 நோட்டீஸ் கொடுக்காதனால என்டையர் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. அதான் அது அந்த பப்ளிக் ஆபீசருக்கு அகைன்ஸ்டா மட்டும்தான் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த MG டிப்னிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AR 9070 மத்திய பிரதேஷ் 5. அது எல்லா பிரதிவாதிகளும் இருந்தா ஒரு பிரதிவாதிக்கு மட்டும். அடுத்து வாங்க. Non-compliance with the mandatory provision as to notice under section 80 CPC for rejection of client under section order 7 rule 11. கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலன்னா நோட்டீஸ் under 80 CPCனா ரெஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட்டை பற்றி சம்மந்தப்பட்ட ரூலிங் தான். கிளைண்ட் இஸ் டு பி ரிட்டர்ன்ட் வித் டைரக்ஷன் தட் இட் ஷுட் பி ரீஃபைல்டு ஆஃப்டர் நோட்டீஸ் ஆஃப் 2 months பீயிங் சர்வ்டு. AR 9085 பஞ்சாப் 32. இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, நோட்டீஸ் சின்கோனான் அது நோட்டீஸ் கொடுக்கலன்னா இதை எப்படி ஒரு கோர்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான்
அதில் கொடுத்துருக்குறாங்க. பிளைண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும், நோட்டீஸ் கொடுத்துட்டு கொடுங்க அப்படின்னு. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் போட்டால் அதை எப்படி ஃபாலோ? ஆர்டர் 7 Rule 11 CPC வந்தால் அதை என்ன பண்ணுறது? AR 1971 சுப்ரீம் கோர்ட் 442 அதை பார்த்து ரிட்டர்ன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் இருக்கு. ஆர்டர் 7 Rule 11 ஃபைல் பண்ணலாங்கிறதுக்கும் 2 சைட்லையுமே ரூலிங் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வாங்க. ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா are not government office. No notice under section 80 required to be given suing the servants. இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் லைக் த எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்டுங்கிற பதத்தில் அரசு அப்படிங்கிற பதத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் எலக்ட்ரிசிட்டி போர்டும் வராது அப்படிங்கிறது தான் இந்த கேரளா ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். AR 9089 கேரளா 86. இது ஒரு முக்கியமான கேஸு. அது வந்து கார்பரேட் பாடி தான், அது நாட் அ ஸ்டேட் அப்படிங்கிறது தான். இதை முக்கியமா இது எல்லாரும் ஃபாலோ பண்ணி படிச்சு நல்லது. அடுத்து வாங்க. முனிசிபாலிட்டி, அதே மாதிரி முனிசிபாலிட்டியும் வந்து கவர்மெண்ட் கிடையாது. அவங்களுக்கு அகைன்ஸ்டா நோட்டீஸ் தேவையில்லை. செக்ஷன் 80 நோட்டீஸ் வந்து நாட் நெசசரி அப்படிங்கிறது தான். ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ் நாட் எக்ஸசைஸ் எனி கண்ட்ரோல் ஓவர் த டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ் பை த கமிஷனர் nor is in pay of the government, although government may have same control over this appointment. இது வந்து முனிசிபாலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறதுக்குரியது. அதுக்கடுத்து வாங்க. The municipal council is not a public officer. No notice under section 80 CPC is necessary when suit is filed against municipality. 2016 4 CTC Supreme Court 2008. இதான் the city municipal council bulky by its officer and Utturappa died by loss and another. இந்த கேஸ் தான் முனிசிபாலிட்டி இல்லைங்கிறது. இதுக்கு அடுத்தது முனிசிபாலிட்டி கவுன்சில் அவர் இல்லை, முனிசிபாலிட்டி வந்து அது கவர்மெண்ட்ல வராது அப்படிங்கிறது தான் இந்த 1965 2ANWR 203. இதுவும் முனிசிபல் கவுன்சில் வந்து ஸ்டேட் கிடையாது அப்படிங்கிறதுக்கு. அடுத்து வாங்க. கமிஷனர், இதுவும் ஹிந்து ரிலீஜியஸ். இது பார்த்தீங்கன்னா HRNC section 80 does not apply to a suit under section 62 of Hindu Religious and Charitable Endorsement Act. Orders passed by the Deputy Commissioner under section 61 of the Act and by the Commissioner under section 61 of the Act are judicial orders, not and the right of the suit is provided under 62 to set aside the judicial orders passed by the Commissioner. இது அவருக்கு அகைன்ஸ்டா HRNCக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகள்ல செக்ஷன் 80 நோட்டீஸை பத்தி சொல்லக்கூடியது வந்து 1965 2ANWR 203. அதுக்கடுத்து வாங்க. நோட்டீஸ் அண்டர் 80 நாட் நெசசரி. ILR 9062 ஆந்திர பிரதேஷ் 865 to set aside the order passed under section 61 of the மெட்ராஸ் ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் ஆக்ட். இது HRNCங்கிறது தான். அதுக்கடுத்து வாங்க. அதுக்கடுத்து வாங்க சார். ஆனா 61க்கு தேவையில்லை. நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 80 CPC இதுவும் நாட் மேண்டேட்டரி ஃபார் ஃபைலிங் ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் த HRNC ஆக்ட். HRNCக்கு கீழே எதுக்கு நோட்டீஸ் வேணும் வேண்டாங்கிறதுக்கு முதல் 2 ரூலிங் கொடுத்தோம். இது நம்ம ஹைகோர்ட் ரூலிங்கு 1993 2 லா வீக்லி 537 தோளப்ப ஐயங்கார் வெர்சஸ் EO கள்ளழக தேவஸ்தானம். இந்த வழக்கு HRNCக்கு அகைன்ஸ்டா போடக்கூடிய வழக்குகள்ல நோட்டீஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இதுல பார்த்தோம். அது அடுத்து வாங்க. நான் அப்போ சொன்ன மாதிரி ஒரு அப்பா நோட்டீஸ் அனுப்பிட்டு இறந்து போயிறாரு. மகன் வந்து கேஸ் போட முடியுமான்னா முடியும். சன் கேன் சூ ஆன் நோட்டீஸ் பை ஹிஸ் டிசீஸ்டு ஃபாதர். அதுதான் AR 9050 ஒரிசா 257 போட முடியும். அப்பா நோட்டீஸ் அனுப்பிட்டு இறந்து போறாரு, பையன் அந்த நோட்டீஸை போட முடியுமா? அந்த நோட்டீஸின் அடிப்படையில் செப்பரேட் நோட்டீஸ் கொடுக்கணுமா இல்லை அது அவரை கேஸ் போடலாமான்னா கேஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்து வாங்க. ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி இருக்கு. இதுல அதோடைய ஃபேமுக்கு சூட் கேன் பி ஃபைல்டு பை கர்த்தா ஆஃப் சச் ஃபேம். நோட்டீஸ் சென்ட் அவர் அனுப்புனா போதும். ஒரு ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு கர்த்தா மட்டும் அனுப்புனாலே போதும், அவர் அவங்க சார்பில் வந்து வழக்கு போடலாம் அப்படிங்கிறது தான் AR 9053 பஞ்சாப் 43. கர்த்தா கேஸ் போடும்போது நோட்டீஸ் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்குரியது. அடுத்து வாங்க. ஆல் சூட்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இன்ஜெக்ஷன் மேண்டேட்டரி எல்லா சூட்டுக்கும் இந்த செக்ஷன் வந்து எல்லா சூட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும்.
இது வந்து அப்படிங்கிறது தான். என்னென்ன சூட்டுக்கலாம், சூட்ஸ் வெதர் தே ஆர் சூட்ஸ் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், இன்ஜெக்ஷன், மேண்டேட்டரி ஆர் ப்ரொஹிபிட்டரி சூட்ஸ் ஃபார் டேமேஜஸ், எல்லாத்துக்குமே செக்ஷன் 80 நோட்டீஸ் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது தான் இந்த அலிபா பேகம் வழக்கு. அலிபா பேகம் வந்து AR 9059 ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 675, அது AR 9060 பாட்னா 378லையும் அது வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. பேர் இன்ஜெக்ஷன் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு இது அதை எடுங்க. சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் attempt to encroach upon land of plaintiff, it is not an act purporting to be done by a public officer. உடைய டியூட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலோட நிலத்தை போய் அபகரிக்கிறது வந்து அவரோட அபிஷியல் டியூட்டி கிடையாது. அதனால அப்படி வழக்குகளில் வந்து செக்ஷன் 80 நோட்டீஸ் நாட் ரெக்வயர்டு அப்படிங்கிறது தான் இந்த 2017 3 மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் 60 இந்த ரூலிங் வந்து இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்து வந்த ஒரு ரூலிங். இது ஒரு முக்கியமானது, அதனால இதையும் கொஞ்சம் புரிச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் சப்ளைட் அடுத்து வாங்க. ஸ்டாண்ட் சப்ளைட் டு ஆல் சூட்ஸ், எல்லா சூட்ஸுக்கும் வரும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். என்னென்ன வழக்குகள்லாம் செக்ஷன் 80 நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறது இந்த AR 9057 ஆந்திர பிரதேஷ் 675. அடுத்து வாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது. சூட் ஃபைல்ட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப்டர் நோட்டீஸ் ஆஃப் டூலி இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 80. நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க, சூட்டை வந்து வித்ட்ரா பண்றாங்க. பெர்மிஷன் டு ஃபைல் ப்ரெஸ் சூட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு மெமோ கொடுத்து கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு திருப்பி புது சூட்டு போட போனா திருப்பி நோட்டீஸ் அனுப்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, ப்ரெஸ் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 80 பிஃபோர் சச் சூட் இஸ் நாட் நெசசரி. நம்ம பெர்மிஷனோட ஒரு சூட்டை வித்ட்ரா பண்ணா அதுக்கு செக்ஷன் 80 நோட்டீஸ் ரெண்டாவது சூட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த AR 9063 சுப்ரீம் கோர்ட் 424. அடுத்துவாங்க. Even where government was merely a formal dependent, invalidity of the notice will be fatal to tenability of the suit. அவர் ஃபார்மல் பார்ட்டியா இருந்தா கூட அவருக்கு வந்து நம்ம வந்து நோட்டீஸ் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதனால கண்டிப்பா நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த AR 9064 ஆந்திர பிரதேஷ் 172. அடுத்து வாங்க சார். ஒரு டேமேஜஸ் சூட்ல வந்து குவாண்டம் என்னன்னு சொல்லல, அதனால ரெக்குயர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ் வந்து நாட் ஃபுல்ஃபில்டு, சூட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மென்ஷன் ஆஃப் குவாண்டம் ஆஃப் டேமேஜஸ் நாட் ஃபேட்டல், அதான் இந்த AR 9077 கல்கத்தா 273. இது நான் மென்ஷன் ஆஃப் குவாண்டம் ஆஃப் டேமேஜஸ் நாட் ஃபேட்டல். அடுத்து வாங்க. 107 CRPC for magistrate having jurisdiction. இது 107 CRPC furnish sureties acceptable to magistrate, person detained in custody does not give cause of action to suit for damages against the magistrate. இது பாருங்க ஒரு நல்ல ஒரு வழக்கு. மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிடுறாரு, சூரிட்டிஸ் வந்து அக்செப்டபிளா இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ எனக்கு வந்து டேமேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ் போடுறாரு. மேஜிஸ்ட்ரேட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 80 CPC, அமௌண்ட் டு கண்டெம்ட். இது அந்த நோட்டீஸே ஒரு கண்டெம்ட்டுக்கு போகணும்னு சொல்லி கோர்ட் அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணவங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்துறாங்க. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்குலாம் அதோடைய நோட்டீஸ்லாம் அனுப்பக்கூடாது. 80 நோட்டீஸ் வந்து ஜுடிஷியல் ஆக்ட் வந்து அது ஒரு ப்ரொடெக்டட் ஆக்ட். என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாரு ஜட்ஜு, அதனால அவர் வந்து டேமேஜ் கொடுக்கணும்னா கேட்க முடியாது, அவர் ஒரு சட்டப்படியான அதிகாரி. அதுக்கடுத்து வாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ரூலிங். இது அடிக்கடி நமக்கு வந்து பயன்படும். நோட்டீஸ் 80 இஸ் நாட் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 106 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இப்போ டெர்மினேஷன் ஆஃப் ரெண்ட், டெர்மினேஷன் மந்த்லி டெண்டன்சி எல்லாம் டெர்மினேட் பண்ணும்போது அதுக்கு அனுப்புகிற நோட்டீஸை வந்து 80 நோட்டீஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். த பிளென்டிவ் ப்ரேயர் டு ஃபைலிங் எவிக்ஷன் சூட் சர்வ்டு த நோட்டீஸ் அண்டர் 80ல கண்டிப்பாக அவர் வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 106 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நோட்டீஸ் வந்து காணாது அப்படிங்கிறது தான் இந்த ரூலிங் பின்னால் எடுங்க. The notice could not be treated as one under section 106 Transfer of Property Act as well. State versus Fasal Bibi AR 9086 Jammu and Kashmir 27. அது இது கொஞ்சம் முக்கியமானது, அதை பார்த்துட்டுங்க. அதுக்கடுத்து வாங்க.
சர்வீஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ், அது செக்ஷன் 40 சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட்ல நோட்டீஸ் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத படிக்கணும்னு சொன்னா ஏஆர் 9043 மெட்ராஸ் 284, அது இன்னொன்று 9043 1 MLJ இருக்கு. 1 MLJ 53ல தான் செக்ஷன் 40 சர்வீஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஆக்டுக்கும் செக்ஷன் 80 நோட்டீஸ் பொருந்தும். அதுக்கடுத்து வாங்க. டாக்டர் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்டன் பண்ணாரு, என்னாச்சு அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் காம்பன்சேஷன் பிஃபோர் ஃபைலிங் இஷ்யூட் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 80 issued state government but no notice has been issued to the doctor. Said doctor prayed for striking his name from the party. அடுத்து வாங்க. அவரு நீக்கிட்டு டாக்டர்னு மட்டும் கொண்டு வாங்கன்றாரு. Sued as a public officer, held leave has been sought against a doctor. Notice to him was necessary. அவருக்கும் நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு நெக்லிஜென்ஸ் ஆக்டுக்கு ஒரு டேமேஜ் சூட் போடுறதுன்னா அது இந்த கேஸை படிச்சுக்கணும். சாரங்கதாரன் வெர்சஸ் விஜயன் AR 1999 கேரளா 310 டாக்டருக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் கேஸ் போடும்போது எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இது. அடுத்து வாங்க. Now land pertaining to Porambok land mentioned supra tried in civil suit, respective courts had asked the plaintiff to make the government as a party to the proceedings to avoid multiplicity of the proceedings. இதான் இப்ப ரீசெண்டா 2020ல 16/12/2020ல இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 11/6/22 of 2020ல போட்டு ஆர்ஓசியே எல்லா நீதிமன்றங்களும் வந்திருக்கு. எப்பெல்லாம் ஒரு 2 பேர் கேட்குறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் 2 இண்டிவிஜுவல் வந்து ஒரு புறம்பக் லேண்ட் வந்து எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல வந்து பார்ட்டிஸை கவர்மெண்ட்டை வந்து பார்ட்டிஸா சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த இது எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் சம்பந்தமா இண்டிவிஜுவல்ஸ் கேஸ் போட்டா கண்டிப்பா கவர்மெண்ட்டை பார்ட்டியா சேர்க்கணும். இதைத்தான் எல்லா கோர்ட்டும் இந்த ஆர்ஓசி 76/799 A 2020 F1 இந்த ஆர்ஓசியை பார்த்து தான் இன்னைக்கு கோர்ட்லாம் ஃபைலுக்கு எடுப்பாங்க. அடுத்து வாங்க. சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ் இஸ் பப்ளிக் ஆபீசஸ். Public office is not a juristic person impleading the government under which they function are required to be impleaded. Sub registrar சேர்த்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை சேர்க்கணும், எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசரை வந்து கண்டிப்பா சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பில். சரண்யா விசஸ் சப் ரிஜிஸ்டார் சேர்க்கும் போதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் வந்து பார்ட்டியா சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் இது செகண்ட் பில் 306/2020. இது அபிஷியல் அசைனி. நம்ம இந்த கோர்ட்டுகளில் ப்ராப்பர்ட்டிக்கு அசைனியை வந்து நியமனம் பண்ணும்போது அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமா, only representing the estate of the insolvent. Such a suit is not within the ambit of section 80 CPC. அப்போ அபிஷியல் அசைனிக்கு வந்து no notice of the suit was required. அபிஷியல் அசைனிக்கு நோட்டீஸ் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த 1934 66 MLJ 506 ரேவதி மோகன்தாஸ் ஜசீந்திர மோகன் கோஸ். இது அபிஷியல் அசைனிக்கு நோட்டீஸ் தேவையில்லை. அடுத்து வாங்க. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா known as merged with பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதுவும் அந்த அபிஷியல் அசைனி தான். அபிஷியல் அசைனிக்கு நோட்டீஸ் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த இது. அடுத்து வாங்க. இதை பாருங்க. வித்தவுட் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. Defect cannot be cured by merely filing application of section 80 sub-clause 2. There has to be an order on application 80 sub-clause 2. There has to be an order of application 80 notice. No presumption can be made in this regard. இது ஒரு முக்கியமான ரூலிங். இதை படிச்சு வச்சுக்கோங்க. கோர்ட் அடிக்கடி இதைதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நோட்டீஸ் அனுப்பாம ஒரு கேஸை ஃபைல் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதோடைய டிஃபெக்ட் வந்து கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் 2013 5 CTC 458 Government of Kerala and others, Sudhir Kumar Sharma and others. Limitation Act section 14. Earlier suit was dismissed, lack of notice 80 CPC. Second suit filed section 14 Limitation Act maintainable. Limitation வரும், அதுக்கு limitation இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் 1986 2 MLJ 53 State of Tamil Nadu versus KR Selvamurthy. அடுத்து வாங்க.
டூ நோட்டீஸ் பை ஒன் கவர்மெண்ட் பப்ளிக் இஸ் நாட் அப்ளை சொன்னேன். 2 வாதிகள் இருந்தா ஒருத்தர் மட்டும் அனுப்பக்கூடாது, எல்லாரும் அனுப்பணும் அப்படிங்கிறது. அடுத்து வாங்க சார். Partial termination of the contract notice does not have to state the section under which made for longest. அடுத்து வாங்க. டெப்டி சீஃப் இன்ஜினியர் ரயில்வே. இது ரயில்வேலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரயில்வேஸ் வந்து ஃபைல்ஸ் வாண்ட் ஆஃப் செட் கவர்மெண்ட் அதில் வருமானங்கள் தான் ரயில்வே சம்மந்தப்பட்டது. தேவைன்னா எடுத்துக்கோங்க. அடுத்து வாங்க. முனிசிபல் கவுன்சில் வந்து நாட் அ பப்ளிக் ஆஃபீஸர். முனிசிபாலிட்டி வந்து கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லேட்டஸ்ட் ரூலிங் ஒன்று போட்டிருக்கோம். 2016 2 மெட்ரா 2 SCC சிவில் 59. அடுத்து வாங்க. ஆன்சர் முனிசிபல் கவுன்சில் வேண்டாம். அடுத்து வாங்க சார். Suit filed to enforce right already persist by plaintiff defendants have already acknowledged the right of plaintiff accepted notice and 80 need not be issued for filing suit defendant having knowledge of all rights subject to the plaintiff. பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் அகைன்ஸ்டா. அடுத்து வாங்க சார். லிமிடேஷனை கம்ப்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? Elected to S1 filed order 21 rule 63ல file with the period covered by notice can be excluded. நோட்டீஸ் அனுப்பின பீரியடை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் லிமிடேஷன் பீரியடுக்கு வந்து இந்த 1961 ஜபல்பூர் லா ஜேர்னல் 935. அதே 1966 சுப்ரீம் கோர்ட் 1068 கொடுத்துருக்கு. கடைசியா பார்க்க போனோம்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தது the duty of the state on receiving notice under section 80 CPC to be responsive and to avoid fighting mood. பொதுமக்கள் அனுப்புற நோட்டீஸ்க்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பதிலே இது வரைக்கும் நம்ம எந்த சூட்லையும் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து அந்த நோட்டீஸுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த ரூலிங்கை நம்ம ஃபுல்லா படிச்சோம்னு சொன்னா எல்லாரும் ஒரு பர்டிகுலர் சீட்ல அந்த 80 நோட்டீஸை ரிசீவ் பண்ற ஆபீசர்ஸ் எவ்வளவு கவனமா இருக்கணும். அதுக்கு ஃபைன்லாம் போட்டிருப்பாங்க இந்த கேஸ்ல. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். AR 1978 சுப்ரீம் கோர்ட் 1608. இவ்வளவுதான் செக்ஷன் 80 நோட்டீஸ்ல இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு வந்தது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு கிரிமினல் சைட்ல எக்ஸிகியூஷன் ஆஃப் அன்பிலபிள் வாரண்ட், சிவில்ல செக்ஷன் 80 நோட்டீஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம வச்சிருக்கிற ரூலிங்களை எந்தெந்த வழக்குகள்ல ஃபார்ம் ஆஃப் நோட்டீஸ் எப்படி இருக்கணும், என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேண்டாம். 2 இண்டிவிஜுவல் இருந்தாலும் புறம்போக்கு நிலத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தா கவர்மெண்ட்டை பார்ட்டியா சேர்க்கணும். வெறும் கீழமை அதிகாரிகள் வட்டாட்சியரையோ சப் ரிஜிஸ்ட்ராரையோ சின்ன சின்ன அதிகாரிகளை மட்டும் சேர்த்துட்டு விட்டுறக்கூடாது. கவர்மெண்ட்னு சொன்னா அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். எல்லா கேஸ்லயும் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கண்டிப்பா இருக்கணும். இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயங்கள். இப்ப சொன்னது எல்லாமே ஒரு PDF ஃபார்மேட்ல நாங்க வந்து சர்க்குலேட் பண்ணிடுறோம். அதில் உள்ள ரூலிங்களை எடுத்து நீங்க பயனடைஞ்சுக்கலாம். இதோடய நான் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனையும் முடிச்சுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரமும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த 10 பேருக்கும் மிக்க நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? சொல்லுங்க. சவுண்ட் கேட்கல சார், மைக் எடுத்து விடுங்க. ரொம்ப நன்றி கோட்டார். தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. சீனியர் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. ரொம்ப நன்றி கோட்டார். படிச்சு நானும் தெரிஞ்சுட்டு தானே இருக்கிறேன். டெய்லி ஒன்னொன்னா இல்லை, நான் எவ்வளவோ விட்டுருக்கலாம். நானும் ஒன்று படிச்சு இதுல எல்லாம் இன்னும் நிறைய சேர்க்கணும். சேர்த்துட்டு திருப்பி வாய்ப்புகள் வரும்போது உங்கள்கிட்ட புதுசா படிச்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த செஷன் வந்து ஓரளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டது தான், அவ்வளவுதானே தவிர செக்ஷன் 80னா என்டையரா இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இன்னமும் நம்ம வந்து படிச்சுட்டு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? சரிங்க சார். இவ்வளவு நேரமும் ஒரு பொறுமையா இருந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.
இதை இதோட முடிச்சுக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.